புலிகளும் சிறுத்தைகளும் தெருநாய்களை வேட்டையாடி தின்னுட்டு போட்ட மிச்சம் தான் இது. இதை பார்த்தப்பதான் எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. அந்த சந்தேகத்துக்கு விடை தேடி போனப்பதான் ஒண்ணு புரிஞ்சது. நாம எல்லாரும் வெறும் இப்பெல்லாம் தெருவுக்கு தெரு ரேபிஸ் வந்த நாய்கள் அதிகமாயிடுச்சு. ஒருவேளை அந்த நாயை ஒரு புலியோ இல்ல சிறுத்தையோ அடிச்சு தின்னா அதுக்கும் ரேபிஸ் வருமா? வந்தா என்ன ஆகும்? நான் ஒரு வைல்ட் லைஃப் டாக்டர் கிட்ட பேசினேன். அவர் சொன்னது எஸ் வரும். இது ஒரு சங்கிலி தொடர். ஒரு நாய் இன்னொரு நாயை கடிக்கும், அது ஊர் ஊரா பரவி கடைசியில காட்டு எல்லைக்கே வந்துடும். ஒரு நாய்க்கே ரேபிஸ் வந்தா நம்மள சும்மா விடாது, அதுவே ஒரு புலிக்கு வந்தா நினைச்சு பாருங்க. அதே மாதிரிதான் குரங்குகளும் தெருநாய் கூட சண்டை போடும் போது அதுக்கும் ரேபிஸ் பரவும். அப்புறம் ஐயோ பாவம்னு நீங்க அதுக்கு ஸ்நாக்ஸ் கொடுப்பீங்க, அது உங்களை கடிக்கும், உங்களுக்கும் ரேபிஸ் வரும். அப்புறம் என்ன? சங்குதான். உடனே இந்த லக்ஸரி மக்கள் வருவாங்க, ஐயோ தெருநாய்கள் எல்லாம் பாவம், இப்படி எல்லாம் பேசாதீங்கன்னு. அவங்களுக்கு என்ன? ஏசி கார்ல போவாங்க, பங்களா வீட்டுல இருப்பாங்க. ஆனா இந்த தெருநாய்கள்னால முதல்ல பாதிக்கப்படுவது யாருன்னா தெருவில் விளையாடுற நம்ம வீட்டு குழந்தைகள் தான். அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, கனடால போய் பாருங்க. அங்கெல்லாம் தெருவில் ஒரு நாய் கூட சுத்த முடியாது. அங்கெல்லாம் போய் இந்த இலைட் மக்கள் நாயை தெருவில் விடுங்கன்னு சொன்னா கிழிச்சு தொங்க விட்டுருவாங்க. அங்கெல்லாம் இல்லாத பாசம் இங்க மட்டும் பொங்குறதுக்கு காரணம் நம்ம ஊர் சட்டமும் நம்மளுடைய அறியாமையும் தான். சில வெளிநாட்டு ஆராய்ச்சியாளர்கள் கிட்ட பேசும்போது எனக்கு வேத்துடுச்சுங்க. இங்க நம்ம ஊர்ல எவ்வளவுக்கு எவ்வளவு தெருநாய்கள் அதிகமா இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளோ நம்மளை யாரோ சில நாட்டு சயின்டிஸ்ட் டெஸ்ட் பண்ண யூஸ் பண்றாங்கன்னு அர்த்தம். இதுக்கு மேல தெளிவா பேசினா நாளைக்கு பேச நானே இருக்க மாட்டேன். அதனால உங்க தெருவில் இருக்க தெருநாய்களுக்கு கவர்மெண்ட் ரேபிஸ் வேக்சின் போட்டிருக்காங்களான்னு கேளுங்க. இல்லைன்னா போட சொல்லுங்க. நமக்கு என்னன்னு இருக்காதீங்க. நாளைக்கு உங்க வீட்டுல ஒருத்தரை பாதிக்கும் போது அந்த வலி தாங்க மாட்டீங்க.